சர்வேமெயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லப்படுற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு சில பேரை கவனிச்சிருப்போம். ஒரு விஷயம் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தெரிஞ்ச மாதிரியே பேசுவார். எத்தனை பேரை இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க? அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்க, அவருக்கு அதை பற்றி கம்மியான நாலேஜ் இருந்தாலும் எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே பேசுவார். இந்த மாதிரி ஆட்களை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். டேவிட் டன்னிங், ஜஸ்டின் க்ரூகர், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரிசர்ச் பண்ணி ஒரு எஃபெக்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட். இந்த டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட் மூலமாக சில சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவல் காம்பிடன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்னலி ப்ரொபோர்ஷனல் டு பெர்சீவ்டு காம்பிடன்ஸ் அப்படின்னு முதல் டெஃபினேஷனாக சொல்கிறாங்க. அதாவது யாருக்கெல்லாம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்க கிட்டேலாம் திறமைங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறாரு, ஆனால் பிஸ்னஸ் நாலேஜுங்கிறது அவர்கிட்ட சுத்தமாக இல்லை. அவர் மனசில் கான்ஃபிடென்ஸை வச்சு மட்டும் உள்ளே இறங்குறாரு. இப்போது அவர் ஒரு கட்டத்தில் தோல்வி அடைகிறாரு. அப்போ தான் அவருக்கு தெரிய வருது, நமக்கு இந்த பிஸ்னஸ்க்கும் நமக்கும் செட்டே ஆகாது, நாம் லாஸ் ஆகிட்டே இருக்கோமே அப்படின்ட்டு அந்த பிஸ்னஸை விட்டு விலகிடுவார். அப்போது அந்த டைமில் இவருக்கு முன்னாடி இந்த கான்ஃபிடென்ஸும் அவர் லாஸ் ஆனதுமே அந்த கான்ஃபிடென்ஸும் சுத்தமாக போயிடுது. அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த இடத்துல இல்லாமல் போயிடுச்சு. இப்போது நான் சொன்னது மூலமாக உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதாவது அவருக்கு பிஸ்னஸ் பற்றி ஒன்றுமே தெரில, ஆனால் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கிட்டாரு, உள்ளேயும் இறங்கினார். பட் கடைசியாக லாஸ் தான் ஆனார். அதற்கு காரணம் பிஸ்னஸ் பற்றி நாலேஜ் தெரிஞ்சிக்காம வெறும் கான்ஃபிடென்ஸை நம்பி மட்டுமே இறங்கினது தான் அவர் லாஸ் ஆனதுக்கு காரணம். இன்னும் நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி நமக்கு நாலேஜ் இல்லை. அப்போ நம்ம எங்கே போவோம்? ஒரு புரோக்கரை நம்ம ஹையர் பண்ணுவோம். அவர் நமக்கு கைட் பண்ணுவார். நீங்கள் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி வாங்கின ஸ்டாக்கை நாளைக்கு விற்றுருங்க அப்படின்னு நமக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போது வாரன் பஃபட் அவர்களை எடுத்துப்போம். அவரும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவர் தான். அவர் மட்டும் எப்படி பணக்காரராக இருக்கார்? அப்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு இப்போ நாம் பார்ப்போம். நாம் ஹையர் பண்ண புரோக்கரும் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுறாரு, டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி வாரன் பஃபட்டும் ஃபண்டமெண்டல் அனலைஸும் பண்ணுறாரு, டெக்னிக்கல் அனலைஸும் பண்ணுறாரு. ஆனால் வாரன் பஃபட் மட்டும் பணக்காரராக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா நம்ம ஹையர் பண்ண புரோக்கர்கிட்ட கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாக இருக்குது, ஆனால் நாலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. வாரன் பஃபட் அவர்கள்கிட்ட கான்ஃபிடென்ஸ் லெவலும் அதிகமாக இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி உழைப்பும் அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் அவர் பணக்காரராக இருக்கார். இப்போது நீங்கள் ஹையர் பண்ண புரோக்கர்கிட்ட ஒரு கம்பெனி ஸ்டாக்கை பற்றி கேட்குறீங்க அப்படின்னா அதை பற்றி ஓரளவு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட இந்த கம்பெனியை பற்றி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுவார். இதுவே நீங்கள் வாரன் பஃபட் கிட்ட கேட்டிங்கன்னா இந்த கம்பெனி பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அந்த கம்பெனி பற்றி எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் சொல்ல மாட்டார். இதுதான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அதாவது நீங்கள் ஹையர் பண்ண புரோக்கர்கிட்ட கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாக இருக்குது, ஆனால் நாலேஜ் கம்மியாக இருக்குது. இதுவே வாரன் பஃபட் கிட்ட கான்ஃபிடென்ஸ் லெவலும் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி உழைப்பும் இருக்குது. அதனால தான் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட் மூலமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்க போகிறீங்க அப்படின்னா வெறும் கான்ஃபிடென்ஸை வச்சு மட்டும் நீங்கள் உள்ளே இறங்கக்கூடாது. அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கான்ஃபிடென்ஸை மட்டும் வச்சு உள்ளே இறங்குனீங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க. இதுவே கான்ஃபிடென்ஸும் இருக்கணும், பிஸ்னஸ் நாலேஜும் வளர்த்துக்கணும், ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி உழைப்பும் இருக்கணும். இது மூணுமே இருந்தால் தான் உங்களால் வெற்றி பெறவே முடியும். அதனால் கான்ஃபிடென்ஸ் வச்சு மட்டுமே உள்ளே இறங்காதீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ஸும் வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நாலேஜும் வளர்த்திக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி உழைப்பும் போடுங்க. அப்போ தான் உங்களால் வெற்றி பெற முடியும். கண்டிப்பாக இந்த காணொலியிலேருந்து சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க. முக்கியமாக யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த காணொளி அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம்.
இது உங்கள் சர்வே மெயின் சேனல். நன்றி, வணக்கம்.